ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு வண்டியில இருக்கிற அச்சாணி மாதிரி லேப்டாப்ல சீக்கிரம் விஷயம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கும். பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி. நம்ம தலைவரோட இந்த சென்டிமெண்ட் லேப்டாப், அதாவது டெல் இன்ஸ்பிரான் 5010 லேப்டாப் ஆன் நோட் டிஸ்ப்ளே ப்ராப்ளத்துக்காண்டி அவரா யூடியூப் பார்த்து சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாரு. முடியலன்னு ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நிறைய சர்வீஸ் சென்டர் லேப்டாப் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து ஆன் நோ டிஸ்பிளே நம்ம செக் பண்ணிட்டோம், சிப் செட்லாம் ப்ராப்ளம், ஸோ மதர் போர்டை ஃபுல்லாக மாற்றணும் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ண கொண்டு வந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஆன் நோ டிஸ்பிளே லேப்டாப்பை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரபிள் ஷூட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் ரிசீவ் ஆகுது. ஆன் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா ஆன் லைட் வருது, போர்டு ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே ஒண்ணுமே வரல. ஸோ இது வந்து ஆன் நோ டிஸ்பிளே இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 நம்மகிட்ட இருக்கிற யூஎஸ்பி கீபோர்டை வச்சு யூஎஸ்பி போர்டில் மாட்டிட்டு இப்போ நம்ம இருக்க ஆன் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப்பை ஆன் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ இதில் கேப்ஸ் லாக் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், லேப்டாப்பில் வந்து ப்ராசஸர் ஆன் ஆகுது. செகண்ட் டெஸ்ட் நம்ம பண்ணதில்ல, எக்ஸ்டர்னல் கீபோர்ட்லையும் கேப்ஸ் லாக் நம்பர் லாக்லாம் வருது. ஸோ போர்டில் ப்ராசஸர் ரேம் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர்ட் ஸ்டேஜ், மேபி இதில் லேப்டாப்பில் டிஸ்பிளே கேபிள் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது மதர் போர்டில் இருந்து டிஸ்பிளே போகக்கூடிய டிஸ்பிளே கேபிள் இஷ்யூஸ் இருக்கலாம். அதை எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கீபோர்டில் இருக்கக்கூடிய டி கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு மல்டி கலர் டிஸ்பிளே ஸ்க்ரீன் வரும். ஸோ மல்டி கலர் ரெண்டு மணி எதை குறிக்குதுன்னா டிஸ்பிளே கேபிள் அண்ட் டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது இதில். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன் நோ டிஸ்பிளே லேப்டாப்பை ஒரு 3 ஸ்டேஜ் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி போர்டு ஆன் ஆகுது செக் பண்ணோம், போர்டும் ஆன் ஆகுது. செகண்ட்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்ட் பண்ணி பார்த்தோம், அதுலயும் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகுது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கேபிள் ப்ராப்ளம் இருக்குமா சொல்லிட்டு அதையும் செக் பண்ணோம், அதுலயுமே டெஸ்ட் பாஸ் ஆகுது. ஸோ ரைட்டாவே நம்ம போர்டை ரிமூவ் பண்ணி நான் அச்சாணி இருக்கான்றதை முதல்ல பார்த்துருவோம். ஸோ இதான் அந்த லேப்டாப்போட போர்டு. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே கேபிள் ஒழுங்கா மாட்டிருக்காங்களா? மாட்டிருக்கிறாங்க. ஃபேனுக்கு ஒரு கேபிள் எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க. சிமாஸ் பேட்டரி இருக்குது. டாட்டர் போர்டோட கனெக்ஷன் கரெக்டாக எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீக்கர் கரெக்டாக மாட்டிருக்கிறாங்க. முக்கியமா இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ஹால் சென்சார் போர்டு அண்ட் ப்ளூடூத் கார்டு. ஸோ இந்த ரிசீவர் இங்கே ப்ராப்பர் ஃபிக்ஸ் பண்ண மறந்துட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த அச்சாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் வேணும்னேலாம் எடுத்து வச்சுக்கலாம் கிடையாது. இது என்ன செய்ய போகுதுன்னு மறந்துடுறது தான். சின்ன போர்டுனால இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே வந்துருச்சு, ஓஎஸ் லோட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முடிவுரையை விட உங்க லேப்டாப் முடிவுரை வராம இருக்கணும்னா நீங்க யூடியூப் பார்த்தது லேப்டாப் சர்வீஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அப்பனே முருகா, நான் பண்ற ஆபரேஷன் பூரா கொலைகேஸா மாறி எப்பயாரும் ஆயிரம் போல் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அதை சொல்லிருக்கிற ப்ராப்பரான அந்த மேனுவல்ஸ், அதாவது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ரிமூவ் பண்ற பார்ட்ஸ்லாம் திரும்ப கரெக்டாக மாற்றமான்றத கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தலைவரோட அந்த லக்கி லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு சர்வீஸ் சென்டர் அலைஞ்ச பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு நடந்துடாம. தேங்க்யூ.